உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? எனக்கு 2 ஆண் பிள்ளைங்க. கல்யாண வயசு இருக்காங்க? என்ன கல்யாண வயசு 2 பிள்ளைங்க கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க என்ன கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணீங்க? நான் பாக்குற பெண்ணு வேலைக்கு போக கூடாது. அதாவது உங்க பையனுக்கு பாக்குற அந்த பெண்ணு. ரெண்டாவது டி-ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் போட்டா எல்லாமே இருக்க கூடாது. எனக்கு முடிய விரிச்சு போட்டு நடக்க கூடாது. எனக்கு முடிய கட்டும். அந்த காலத்து மாதிரி தலை குளிச்சா தலை கீழே அந்த காலத்து பொம்பளைங்களுக்கு கீழே ஒரு முடி போடுவாங்க. அந்த முடி போட்டுட்டு வெளியே வரலாம். மூணாவது அவங்க குளிக்காம வந்து அடுப்பு பத்த வைக்க கூடாது. என்னையும் பார்க்க கூடாது. அவங்களுக்கு தனி கொடுத்து எப்ப வச்சிருவேன் நானு. அவரு நல்ல கம்பெனில இருக்காரு. உன்னுடைய வேலையை நீ விட்டுடணும். 30,000 வாங்கியிருந்தாங்க. வேலையை விட்டுடணும். வேலையை விட்டு 20 சம்பாதிச்சு கொடுக்குறது நீ வாழணும். அவன் சம்பாதித்து நீ எதிர்பார்க்கணும். அவன் சம்பாதித்து விட்டு நான் என் சம்பாதித்து நான் பாதி எடுத்துக்குவேன். என் சம்பாதி எங்க அம்மா கொடுப்பேன், எங்க அப்பா கொடுப்பேன். இந்த பிரச்சனை வரக்கூடாது. நீ காலகாலத்துல ஒரு குழந்தை பெற்று கையில கொடுக்கணும். உங்களுக்கு வீட்டுல மருமக தேவையா வேலைக்காரி தேவையா? எனக்கு மருமக. நீங்க 2 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கிறதுனால நீங்க 2 பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல மருமகளை வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இதே 2 பெண் குழந்தைகளை நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு பொண்ணை பெத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆணுடைய மனோபாவம் அன்னைக்கு அப்பாவா என்ன இருந்திருக்கும்னு. நான் ஒரு பொண்ணை பெத்த அப்பாவை நான் சொல்றேன். இதை போன்ற ஆண்கள் உங்க வீட்டுல இருந்தா நீங்க எல்லாம் நீங்க வெளியில போய் கூடிய சூழல் அமைஞ்சிருக்குமா? கண்டிப்பா அமைஞ்சிருக்காது. இல்ல அதை தாண்டி தான் நீங்க வந்திருக்கோம். ஆமா, ஓகேங்களா? இந்த மனோபாவம் மாறணும். இது மாறலைன்னு வச்சுக்கோங்க. இந்த தலைமுறையில கூட இதை மாத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். மீண்டும் எல்லாம் பழைய காலத்துக்கு போக வேண்டியதான். அதாவது கண்டிஷன் போடுறது எதுக்குன்னா 2 குடும்பத்திலயும் 2 உள்ளங்களுக்கு இடையில எந்த ஒரு மனஸ்தாபங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக கண்டிஷன் போடுது. கல்யாணம் ஆயிடுச்சாமா உங்க பிள்ளைங்களுக்கு? இன்னும் ஆகலைங்க சார். ஓகே, நீங்க என்ன கண்டிஷன் எதிர்பார்க்கறீங்க? என் பையன் வந்து டாக்டருங்க சார். அதனால நான் வந்து என் பையன் வந்து வீட்ல வேலை செய்யற பொண்ணா, வீட்டை பாத்துக்க கூடிய ஒரு பொண்ணா தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். வீட்டை பாத்துக்கிற ஒரு பொண்ணு உங்களுக்கு தேவைப்படுது. எனக்கு டாக்டர் பொண்ணு வேணும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா 2 பேரும் வேலைக்கு போயிட்டா குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு சரியான ஆள் இருக்காது, வழிகாட்டி இருக்க மாட்டாங்க. ஓகே, அதனால உங்க பொண்ணுக்கு இதே மாதிரி ஒரு மாப்பிள்ளை? என் பொண்ணுக்கு அதே. என் பொண்ணு வந்து அவ லாயருங்க. அவ வந்து வேலைக்கு போகணும், ஜட்ஜ் ஆகணும்னு அவரோட ஆம்பிஷனோட இருக்கா. அவரோட ஆம்பிஷனுக்கு தகுந்த மாதிரி நான் வரன் பாப்பேன். நீங்க ஒரு பெண், ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆணுக்கு ஒரு நியாயத்தை வைக்கிறீங்க, பெண்ணுக்கு ஒரு நியாயத்தை வைக்கிறீங்க. ஆனா வீட்டுல வந்து என் பிள்ளைய பாத்துக்கிற, என் வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு ஒரு பொண்ணை தேடுறீங்க. அது நீங்க படித்த பெண்ணை வீட்டுல வச்சிருக்கும் போது அந்த பெண் உயரத்துக்கு போகணும், ஜட்ஜ் ஆகணும், பெரிய அதிகாரத்துக்கு போகணும்னு அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை